ஃப்ரெண்ட்ஸ், சிஎஸ்கேக்கும் எம்ஐக்குமான மேட்ச்சு. இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், ட்ரீம் டீமுக்கு எந்தெந்த பிளேயர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும், கிராண்ட் லீக்கு எந்தெந்த பிளேயரை ரிஸ்க்காக ட்ரை பண்ணலாம், எந்தெந்த பிளேயரை ரொட்டேஷன் வைஸில் ஸ்கிப் பண்ணணும், எந்த மாதிரி ஃபாரின் பிளேயர்ஸையும் ட்ரை பண்ணலாம், யார் யாருக்கு சிவிசி ஆப்ஷனும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி இன்னைக்கு ஓட்டிங் டே, கண்டிப்பாக ஓட் பண்ணவும் போயிருங்க. இந்த வென்யூடைய பிட்ச் ரிப்போர்ட் ப்ராக்ரஷன் எந்தெந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது இதே வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். ஸோ வான்கடே ஸ்டேடியத்தில் இது வரைக்கும் நிறைய T20 மேட்சஸ், டொமஸ்டிக் மேட்சஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. என்ன மாதிரி பிட்சில் ப்ளே பண்ணுறாங்கிறது தான் மெயினான விஷயமே. ஸோ 128 மேட்சஸில் சேசிங் பண்ணுற டீம் கொஞ்சம் அதிகமாகவே வின் பண்ணியிருக்கு. மேக்ஸிமம் ஆவரேஜ் ஸ்கோராக பார்த்தீங்கன்னா 190 வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஹை ஸ்கோர் 240யும் லோ ஸ்கோர் 67க்கும் ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஒவ்வொரு பேட்டர்ன்லையும் ஸ்கோர்ஸ் அதிகமாகவே இங்கே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதற்கான காரணம் பிச்சு ஸ்லோ டவுனும் இங்கே ஆகும். இங்கே பண்ண லாஸ்ட் 11 மேட்ச், அதாவது நம்ம ஐசிசி T20 நடத்தின மேட்ச் எல்லா மேட்சும் சேர்த்து பார்க்கும்போது அதில் ஸ்பின்னர்ஸ் நிறைய விக்கெட் எடுத்திருந்தாங்க. அகில் ஹுசேன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா விக்கெட் எடுத்திருந்தாங்க. நேபாள் ஸ்பின்னர்ஸ் எல்லாருமே அது மார்னிங் நடந்த மேட்ச்னால கூட எடுத்திருப்பாங்க. இப்போ நடந்த ஐபிஎல் மேட்ச்ல பார்க்கும்போது ஸ்பின்னர்ஸோட விக்கெட் கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் அதிகமா விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போடுற ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்ல விக்கெட் எடுத்திருக்காங்க. கொஞ்சம் கட்டர்ஸ் போடுற ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு விக்கெட் ஃபாலிங் கிடைக்க வாய்ப்பு அதிகமா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா லாஸ்டா நடந்த மேட்சஸ்ல எல்லாமே ஹை ஸ்கோர் மேட்சஸ் தான் இங்க நடந்திருக்கு. 180 வரைக்கும் ஸ்கோர் ஆயிருக்கு. ஐபிஎல் பொறுத்தவரை ஐசிசி T20லயும் அந்த மாதிரி தான் ஆயிருந்தது. ஆனால் பிலோ ஸ்கோரும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். ரெட் சாயில்ஸ் பிச்சில் கொடுக்கும்போது பவுலிங் டாமினேட் எந்த பக்கம் நடந்தாலும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதுக்கு தக்கனமா டீமையும் ரெடி பண்ணுங்க. ஒரே பேட்டிங் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரியான கண்டிஷன்ல பண்ண வேண்டாம். பிச் ரிப்போர்ட் பார்த்துட்டு அதுக்கு தக்கனமா ரெடி பண்ணுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹெட் டு ஹெட்டும் வென்யூவும் பாத்தீங்கன்னா மேக்சிமம் பெரிய அளவுக்கான வித்தியாசம் இல்லை. எம்ஐ கொஞ்சம் அப்பர் ரன்ல இருந்தாலும் இப்போதைக்கு ரெண்டு டீமோடைய கண்டிஷன் பாத்தீங்கன்னா சேமா தான் இருக்கு. முதல் ரெண்டு டீமுமே ஹை ஸ்ட்ரென்த்ல சேமா இருந்தாங்க. இப்போ லோ ஸ்ட்ரென்த்ல சேமா இருக்காங்க. ஸோ ரெண்டு டீமுக்கும் ஈக்குவலாவே டீம் போடுங்க. ஸோ எம்ஐ கிரவுண்டோடைய ஹோம் கிரவுண்ட் பிளேயர் சப்போர்ட் ஆகிற பிளேயர்ஸும் சிஎஸ்கேக்கு இருக்காங்க. ஸோ ரெண்டு டீமுக்கும் சப்போர்ட் பண்ணியே போடுங்க. சிஎஸ்கேயோட பாசிபிள் பிளேயிங் லெவன்ல மேபி கண்டிப்பா இவங்க மாத்திரை இல்லாதனால இந்த பிரசாந்த் வீர் இல்லைன்னா கார்த்திக் சர்மா வரலாம். இல்ல தோனி உள்ள வருவாரா அப்படிங்கிறது தெரியல. பிராக்டிசிங் எல்லாம் பண்றாரு. ஸோ மேத்யூ ஷாட் இந்த மேட்ச்ல மேபி வைப்பாங்களா இல்ல ஹென்ரி வருவாரான்னு தெரியல. ஆனா ஹென்ரியோட எக்கானமி இங்க அதிகமா ரன்னு தான் கொடுத்துருக்காரு, விக்கெட் கம்மி. ஸோ அவர் வந்தாலும் அடி விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த இனிஷியல் அந்த ரெட் சாயில்ஸ் பிச்சுனா கண்டிப்பா மேக் ஹென்ரியை எட்டு வருவாங்க. ஏன்னா விக்கெட் கண்டிப்பா எடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் தான் மேக் ஹென்ரியை எட்டு வருவாங்க. இல்லை அப்படின்னா மேத்யூ ஷாட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கும். ஏன்னா ரன் கண்டிப்பா அடிச்சாகணுங்கிறதுனால வாய்ப்பு இருக்கும். எம்ஐயோட பாசிபிள் பிளேயிங் லெவன்ல கண்டிப்பா சேஞ்ச் இருக்க வாய்ப்பு இருக்கும். வில்லியம் ஜாக் டீமுக்கு வந்துட்டாரு. அவர் கண்டிப்பா ஃபிட்னஸ் எல்லாமே ஸ்டடி பண்ணிட்டு தான் உள்ள வந்திருக்காரு. ஸோ பிளேயிங் லெவன்ல உள்ள கண்டிப்பா இந்த மேட்ச் எடுப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வின்னிங் மஸ்ட் கண்டிஷன். ரெண்டு மேட்ச் டீமுக்குமே ரொம்ப மஸ்ட். ஸோ கசான் ஃபரை தூக்குவாங்களா இல்ல ருத்தர்ஃபோர்டை தூக்குவாங்களா அப்படின்னு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்சு ருத்தர்ஃபோர்டை தூக்குறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கும். ஆனா ருத்தர்ஃபோர்டு தான் இந்த பிச்சுக்கு சப்போர்ட்டான பிளேயரு. பட் அவங்க பவுலிங் ஆப்ஷன் அவருக்கு தர மாட்டேங்காங்க. அவர் ஒரு ஆல்ரவுண்டர் பவுலர் தான். ஸோ அவங்க யாரை தூக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனா வில்லியம் ஜாக்க வந்தாருன்னா கண்டிப்பா டீமுக்குள்ள வருவாங்க. ஸோ இதுதான் சேஞ்ச் இருக்கும். ரோஹித் சர்மா இன்னும் ஃபிட் ஆன மாதிரியான நியூஸ் இல்லை. ஸோ வில் ஜாக் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கும் எம்ஐக்குமான மேட்ச்சு. இதில் இந்த மேட்சோட கண்டிஷன் எந்தெந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, எந்தெந்த பிளேயர் வர்றாங்கன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கும் எம்ஐக்குமான மேட்ச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமுமே ஸ்ட்ராங் டீம்ட்டு இப்போ இந்த கொஞ்சம் 2 வருஷமாக கம்மியாக தான் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. அது இந்த ஐபிஎல் சீசனில் ரொம்ப லோவாக தான் பண்ணுறாங்க. ஸோ இந்த மேட்ச்சில்
பிச்சு வந்து எந்த மாதிரி பிச்சு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு 180 190 வர்ற மாதிரியான பேட்டினுக்கும் அதே மாதிரி ஸ்பின் பவுலருக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரியான பிச் கண்டிஷன் கொடுக்குற மாதிரியான ஒரு சின்ன ஒரு மெசேஜ் மாதிரி வந்திருக்கு. இது எந்த மாதிரி பிச்சுங்கிறத நம்ம முழுமையாக அந்த பிச்சை பார்த்தா தான் தெரியும். பிளாக் சாயிலா இல்லை ரெட் சாயிலுக்கு மிக்ஸ்டு பிளாக்ல இருக்கா இல்லை கம்ப்ளீட் ரெட் சாயிலா அப்படின்னு பார்க்கணும். ஸோ ரெட் சாயில் வித்து கொடுக்குறாங்கன்னா இனிஷியலாக பவுலினுக்கு போவோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலினுக்கு போவோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டர் பண்ணுவாங்க. இதே இது மிக்சடு இதில் இருக்குது ட்ரையாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஸ்பின்னுக்கும் சப்போர்ட் ஆகும், அதே மாதிரி பேட்டரு நல்லா பண்ணுவாங்க. ஸோ இதில் இப்போ பார்த்தீங்கன்னா பவர் பிளே ப்ராக்ரஸ் இங்கே இப்போ நடந்த ஐபிஎல் சீசனில் பொறுத்தவரை ஆவரேஜாக மேக்ஸிமம் 1 இல்லைனா 2 ஃபஸ்ட் இன்னிங்ஸில் விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ ரெட் சாயில் கொடுத்தாங்கன்னா 2 விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கும், இல்லைனா அந்த இடத்துல 1 விக்கெட்டு விழலாம். இது பவர் பிளே 2ல் 1 விக்கெட் விழாமலே போயிருக்கு, இல்லைனா அந்த இடத்துல 1 விக்கெட் விழலாம். அது அந்த ரெட் சாயில் கொடுக்குறதா இருந்தால் அந்த இடத்துல விழும். ரெட் சாயில் மிக்சடு இதில் இருக்குது அப்படின்னாலும் 1 விக்கெட் விழலாம், இல்லை விக்கெட் போகாமலே போகும். இதான் பவர் பிளே கண்டிஷனு. இதில் எந்தெந்த பிளேயருக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். உங்களுக்கு அதில் இருக்கிற ஐடியா படியும் 1 or 2 பிளேயர்ஸு நீங்கள் அதில் ப்ரிடிக்ட் பண்ணவும் பண்ணிக்கிங்க. ஹை பெர்சன்டேஜ் கேப்டன், ஹை பெர்சன்டேஜ் வைஸ் கேப்டன். ஹை பெர்சன்டேஜ் கேப்டன் சஞ்சு சாம்சனும், வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா டிகாக்கும் இருக்காங்க. இப்போ இந்த 2 பேருமே ஹை பெர்சன்ட்டில் இருக்கிறதுனால இவங்க 2 பேருமே சிவிசி அளவுக்கு பண்ணுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இவங்க 2 பேருக்குள்ள அந்த சிவிசி வந்து சஞ்சு சாம்சன் கேப்டன் டிகாக் விசி, இல்லை சஞ்சு சாம்சன் விசி டிகாக் கேப்டன், இந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக பண்ணுவாங்களான்னா வராது. வேணால் யாராவது ஒருத்தங்க வேணால் ஒரு சிஓ விசிஓ வேணால் வரலாம். ஆனால் 2 பேருமே அந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு செகண்டு, சப்போஸ் இதில் வந்து ஒரு பிளேயர் ஃப்ளாப் கூட ஆகலாம், இது செகண்டு. ஃப்ளாப் ஆகி ஒருத்தர் பெருசாக பண்ணலாம். இல்லை அப்படின்னா இவங்க 2 பேருமே ட்ரீம் டீம் அளவுக்கு வர்றாங்கன்னா சிவிசி அடுத்த கேட்டகரி பிளேயர்ஸ்க்கு மாறிடும். இவங்க 2 பேருமே ஒரு 50-70 ஒரு 70 பாயிண்ட்டுக்கு மேலே எடுக்கிறாங்கன்னா அந்த சிவிசி வந்து வேற மாதிரி மாறும். இப்படி தான் அந்த ஹை பெர்சன்டேஜ் வந்து மாறும். ஸோ ஜிஎல் ப்ளே பண்ணதா இருந்தால் வேணால் ரிஸ்க்காக ஒரு பிளேயரை லீவ் பண்ணிக்கிங்க. அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பும்ரா ஒரு ட்ரீம் டீம் ஆப்ஷனில் தான் இருக்கார். மேக்ஸிமம் ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த ரெட் சாயில் பிச்சில் ஃபஸ்ட்டே பவர் பிளேயில் கொடுத்தாங்கன்னா விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை அவர் அந்த இடத்துல ஃப்ளாப் ஆவார்னா எந்த பிளேயர் அவருக்கு பதிலாக எடுக்கணுங்கிறத நான் அடுத்த கேட்டகரியில் நான் சொல்கிறேன். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா இதில் சாம்சனை நீங்கள் ஃபிக்ஸ்டு பிக்காக வைக்கிறீங்க அப்படின்னா இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 5 பேர் இருக்காங்க. இதில் சேஃபாக எடுக்கிறதா இருந்தால் எஸ்எலுக்கு எடுக்கிறதா இருந்தால் 4 பேர் எடுக்கலாம், இல்லை 5 பேரையும் எடுத்துக்கோங்க. ஆனால் ஜிஎலுக்கு எடுக்கிறதா இருந்தால் சேஃப் ஒரு 4 இல்லைன்னா 3 அப்படி தான் எடுக்கணும். ஸோ இதில் கெய்க்வாடு சூர்யாவில் மேக்ஸிமம் இதில் யாராவது ஒருத்தங்க வருவாங்க, ஒருத்தங்க இந்த இடத்துல ஃப்ளாப் ஆவாங்க. சப்போஸ் இந்த இடத்துல சூர்யா வராரு அப்படின்னா எந்த பிளேயர் எடுக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி சூர்யாவை எடுத்தால் கெய்க்வாடை கூட நம்ம லீவ் பண்ணி பார்க்கலாம். நான் கெய்க்வாட் பொறுத்தவரை அவர் இந்த மகாராஷ்டிரா கிரிக்கெட் அசோசியேஷனில் உள்ளவர், அந்த பூனே இங்கெல்லாம் நிறைய விளையாண்டுருக்காரு. ஸோ கொஞ்சம் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். போல்ட்டு டீமில் இவங்க எடுக்கலை, போல்ட்டு சகார் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா கெய்க்வாடுக்கு அது ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும், அடிச்சிருவார். ஸோ இந்த வென்யூ வந்து கொஞ்சம் அவருக்கு ப்ராக்டிஸ் இருக்கும், அடிச்சிருவார். போல்ட்டும் சகாரும் இருக்கிறாங்கன்னா தான் அவருக்கு அந்த இடத்துல த்ரெட் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம எடுத்துக்கலாம் கெய்க்வாடு வருவாரா மாட்டாரான்னு. எம்ஐ பிச்சு ஸ்கைக்கு வந்து சப்போர்ட் ஆகும். சப்போஸ் இதில் நீங்கள் இவங்க கெய்க்வாடையும் எடுக்கிறீங்க ஸ்கையும் எடுக்கிறீங்கன்னா பாண்டியா அந்த இடத்துல ஃப்ளாப் ஆவார். ஸோ இதில் எப்படியும் உங்களுக்கு 1 இல்லைன்னா 2 பிளேயர் உறுதியாக ஃப்ளாப் ஆவாங்க.
ஸோ சூர்யாவை எடுக்காட்டி எந்த பிளேயரை எடுக்கணும்னு நான் சொல்கிறேன். அந்த இடத்துல நீங்கள் கெய்க்வாட் எடுக்கிற மாதிரி வரும். ஹார்திக் பாண்டியாவை எஸ்எலுக்கு சேஃபான பிக்காக எடுத்துக்கிங்க. இப்போ அந்த கேட்டகரியில் நீங்கள் சூர்யா எடுக்கலைன்னா இந்த இதில் அவருக்கு பதிலாக திலக் வர்மா எடுக்கிற மாதிரி வரும். திலக் வர்மா வந்து அந்த இடத்துல ரொட்டேஷன் பிக்கில் வருவார். ஸோ திலக் வர்மாவா சூர்யாவாங்கிறதுல நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் கெய்க்வாட் சூர்யாவில் ஒருத்தங்க ட்ரீம் டீம் வந்து தீருவாங்க. யாராவது ஒருத்தங்களை நம்ம மஸ்ட் பிக்காக எடுக்கணும். ஸோ சூர்யாவை எடுத்தால் நீங்கள் திலக் வர்மாவை கூட ரொட்டேட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ஓவர்டன் டூபே தான் ஹோம் கிரவுண்ட் பிளேயரு. டூபே தான் எம்ஐயோட அந்த கிரவுண்டோடைய ஹோம் கிரவுண்ட் பிளேயரு. அட்வான்டேஜ் அதிகம், பேட்டிங் பண்ணால் அடிக்க அதிகமான வாய்ப்பும் இருக்கும். ஸோ ஓவர்டனா டூபேயா அப்படிங்கிறதுல ஒருத்தங்க வந்து கண்டிப்பாக இந்த மேட்ச் ட்ரீம் டீம் வருவாங்க. ஸோ இவங்களுக்கு எதிராக நீங்கள் ரொட்டேஷன் பண்ணிக்கிங்க. ஏன்னா டூபேக்கு பவுலிங் கிடைக்கிறதுல பேட்டிங் வச்சு மட்டும்தான் வருவார். ஸோ அவர் பேட்டிங் பண்ணால் கண்டிப்பாக வரதான் செய்வார். இந்த வென்யூவை பொறுத்தவரை அவருக்கு செட் ஆகும். ஸோ ஓவர்டனா டூபேயாங்கிறதுல எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம வந்து ஜிஎலுக்கு ப்ளே பண்ணுறவங்க மேக்ஸிமம் 3 இல்லைன்னா 4 ஃபாரின் பிளேயர்ஸ் தான் எடுக்கணும். மீதி உள்ளவங்க இந்தியன் பிளேயர்ஸ் வச்சு தான் பண்ணணும். நீங்கள் ஜிஎல் டீம் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் வின் பண்ணுற டீம் இருக்கும். ஸோ அந்த பிளேயர்ஸை நம்ம எலிமினேட் பண்ண தான் நமக்கு இந்தியன் பிளேயர்ஸ் வந்து வின் பண்ணுவாங்க. ஸோ கிரவுண்டு ஃபேவராக போனால் டூபே இல்லை ஓவர்டன் வந்து பேட்டிங்கும் இருக்கும் பவுலிங்கும் இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஓவர்டன் ட்ரை பண்ணலாம். ஆனால் 2 பேர்லேருந்து ஒருத்தங்களை எடுக்கிறது சேஃபான ஆப்ஷன். இந்த இடத்துல இருந்தே ரிஸ்க்காக இன்னும் நீங்கள் ஜிஎலுக்கு எடுக்கிறதா இருந்தால் ஒருத்தங்களை எடுத்தாலே போதும். அடுத்து இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ரோஹித் சர்மா எந்த அளவுக்கு ஃபிட்டாக இருக்காரு அப்படிங்கிறதும் இன்னும் தெரியல. அவர் மேபி உள்ளே வரலாம். அப்படி இல்லைன்னா வில்ஜாக் வந்து வந்துட்டார். வில்ஜாக் வந்து டீமுக்கு உள்ளே வந்துட்டார், ஃபிட்டாகவும் இருக்கார். ஸோ வில்ஜாக்கை அவங்க உள்ளே கொண்டு வரலாம். யாருக்கு பதிலாக கொண்டு வருவாங்க அப்படின்னா மேக்ஸிமம் அந்த சாட்னருக்கு பதிலாக கொண்டு வரலாம், இல்லை ருத்தர்ஃபோர்டுக்கு பதிலாக கொண்டு வருவாங்க. ஏன்னா ருத்தர்ஃபோர்டு அவங்க வந்து பேட்டிங்காக மட்டும்தான் வச்சுருக்காங்க. மேபி வில்ஜாக் இருந்தால் பேட்டிங்கும் பண்ணிக்கிடுவார், பவுலிங்கும் பண்ணுவார்னால. ஸோ ருத்தர்ஃபோர்டு வந்து வில்ஜாக் வந்தால் மேபி டீமில் இருக்க மாட்டார். அந்த மாதிரி தான் இருக்கும், மேக்ஸிமம் இருக்கும். இல்லை கசான்ஃபருக்கு பதிலாக வில்ஜாக்கை கொண்டு வருவாங்க. ஸோ யாராவது அந்த ஆஃப் ஸ்பின்னருக்கு பதிலாக ஒரு ஆஃப் ஸ்பின்னர் வேணும்ன்ட்டு பேட்டிங்கும் வேணுங்கிறதுக்காக வில்ஜாக் வந்தால் வில்ஜாக் ப்ளே பண்ணுவார். வில்ஜாக் பண்ணால் சேசிங் பண்ணால் வில்ஜாக் மஸ்ட்டு. அடுத்து அதே சொன்ன மாதிரி தான், நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தால் டிகாக் சாம்சனில் இருந்து ஒருத்தங்க. லாஸ்ட் மேட்ச் டிகாக்கு வந்து ஒரு சின்னதாக டிடி வந்துட்டார், சாம்சன் வந்து ஃப்ளாப்பு. ஸோ 2 பேர்லேருந்து ஜிஎலுக்கு எடுக்கிறவங்க ஒருத்தங்களை எடுத்தால் போதும். எஸ்எலுக்கு 2 பேரையும் எடுத்துக்கோங்க. அடுத்து இப்போதைக்கு இருக்கிற கண்டிஷன் பொறுத்தவரை இந்த பிரேவிஸ் ருத்தர்ஃபோர்டில் இருந்து பிரேவிஸ் ட்ரீம் டீம் வர்றதுக்கான ஆப்ஷன் நிறைய இருக்குது. பிரேவிஸ்க்கு வந்து அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அவரை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக எடுக்கலாம். லைன் அப்லேயும் கொஞ்சம் டாப்பில் வருவார். நீங்கள் எம்ஐ லாஸ் கம்ப்ளீட்டாக ஆகும்னு நினச்சா தான் நீங்கள் ருத்தர்ஃபோர்ட் பக்கம் போகணும். 2 பேருமே ட்ரீம் டீம் வருவாங்க, 2 பேருமே லோ பிக்கில் இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு 2 லோ கிடைக்கும் இங்கேருந்து. எம்ஐ கம்ப்ளீட்டாக லாஸ் ஆயிரும்னு நினச்சா மட்டும்தான் அப்படி ட்ரை பண்ண முடியும். இல்லை ருத்தர்ஃபோர்ட் மேட்ச்சில் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல பிரேவிஸ் வந்து வருவார். 2வது இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஃபாரின் பிளேயர்ஸ் தான். நூர் அகமது, கசான்ஃபர், சாட்னர், இதிலே பார்த்தீங்கன்னா 6 பேர் இருக்காங்க. அப்போ நம்ம இதில் இருந்து மொத்தத்திலேயே 2 இல்லைன்னா 3 தான் எடுக்கணும். மற்ற ஃபாரின் பிளேயர்ஸ் நீங்கள் அதுக்கு அடுத்து வர கேட்டகரியிலையோ இல்லை இதுக்கு முன்னாடி சொன்ன ஓவர்டன்லையோ எடுக்கிற மாதிரி வரும். இப்போ கசான்ஃபரும் விளையாடுறாங்க, நூர் அகமதும் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 2 பேர்லேருந்து ஒருத்தங்க ட்ரீம் டீம் வருவாங்க. சப்போஸ் ஒருத்தங்க தான் இருக்காங்க அப்படின்னா நூர் அகமதை ட்ரை பண்ணிக்கிங்க. ஒருத்தங்க இருக்காங்கன்னா கசான்ஃபர் இல்லை அப்படின்னா நீங்கள் நூர் அகமது ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மேட்ச் அவர் ஒரு சின்னதாவது ட்ரீம் டீம் வருவார். சிஎஸ்கேக்கு ஃபேவராக கொஞ்சம் மேட்ச் போச்சுன்னா ஃபேவராக போச்சுன்னா பெருசாகவும் பண்ணுவார். ஸோ ஒரு ட்ரீம் டீம் ஆப்ஷனில் இருக்கார். அதே மாதிரி இதில் இருந்து நீங்கள் எடுக்க வேண்டிய பிளேயர்ஸ் மொத்தம் ஒரு 3 பிளேயர்ஸ் மட்டும் எடுத்தாலே போதும். ரிஸ்க்காக எடுத்தால் 2 பிளேயர் போதும். சாண்ட்னர் பொறுத்தவரை நீங்கள் ரொட்டேஷன் பண்ணிக்கிங்க. அவர் சாண்ட்னரா வில்லியம் ஜாக் வருவார், மேக்ஸிமம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. வில்லியம் ஜாக்காங்கிறத பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. சாண்ட்னர் பாலில் இவங்க மேக்ஸிமம் ப்ளே பண்ணிடுவாங்க.
இதில் பும்ரா நம்ம இப்போ இதில் 2 பேரில் இருந்து கண்டிப்பாக ஒரு பிளேயர் வருவாங்க. ஏன் அப்படின்னா 2 பேரும் ஃபார்மில் இருக்காங்க, 2 பேரும் கிட்டத்தட்ட ஹோம் கிரவுண்ட் பிளேயரு. எஸ்கான் வந்து முக்கியமான ஹோம் கிரவுண்ட் பிளேயர், ட்ரீம் டீம் ஆப்ஷனில் இருக்கார், கண்டிப்பாக அந்த இடத்துல வருவார். ஏன் அப்படின்னா ஆயுஷ் மாத்திரை இல்லை. ஸோ இவருடைய ஆர்டருக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போவோம், அந்த இடத்துல அடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இது கொஞ்சம் ஸ்மால் கிரவுண்டுனால இவருக்கு செட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரீம் டீம் ஆப்ஷனில் இவர் தான் இருக்கார். 2வது இவர். இந்த 2 பேருமே இந்த இடத்துல ட்ரீம் டீம் வருவாங்க, வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த மேட்ச்சில். ஸோ 2 பேரில் ரிஸ்க் எடுத்தால் ஒன்று, சேஃபாக நீங்கள் எடுக்கிறீங்கன்னா 2 பேரையுமே ட்ரை பண்ணுங்கள். 2 பேரும் ட்ரீம் டீம் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதில் இந்த கம்போச் வந்து இந்த மேட்ச் பொறுத்தவரை நீங்கள் பும்ராவோட ரொட்டேஷன் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். எந்த இந்தியன் பிளேயரை எடுக்கிறதா நீங்களே முடிவு பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஒன்று பும்ரா எடுக்கணும், இல்லைன்னா அந்த இடத்துல கம்போஜை கண்டிப்பாக எடுக்கணும். இந்த 2 பேரில் ஒருத்தங்களானா ட்ரை பண்ணியே ஆகணும். ஸோ இந்த இடத்துல இருந்து 2 பேர் பேட்டர்லேயே போகிறதா இருந்தால் நீங்கள் பேட்டரில் எடுத்துக்கலாம். ஸோ இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா லோ கிரெடிட்டில் இருக்கிற லோ லெவலில் பிளேயர்ஸ். இதில் லாஸ்ட் மேட்ச் அந்த அஸ்வினி இந்த ஏகுமாருங்கிறவங்க நல்லா பெருசாக பண்ணிட்டாங்க. சௌத்ரி ட்ரீம் டீம் வந்துட்டாங்க, ஷார்ட்டும் ட்ரீம் டீம் வந்துட்டாங்க. லாஸ்ட்டாக விளையாட் பண்ண இதில் இந்த கண்டிஷன் எல்லாம் நடந்திருக்கு. ஸோ இந்த மேட்ச் மேத்யூ ஷாட் ப்ளே பண்ணுவாரா அப்படிங்கிறதே தெரியல. மேத்யூ ஷாட் பண்ணுவாரா, ஹென்ரி வருவாரா, இல்லை இவங்க பேட்டினை ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்காக மேத்யூ ஷாட்டே கொடுப்பாங்களா, பவுலிங் ஆப்ஷனை அவங்கக்கிட்ட இருந்து யூஸ் பண்ணிவிட்டு என்னன்னு தெரியல. ஆனால் மேத்யூ ஷாட் தான் பண்ணுறாருன்னா இந்த பிச்சு பவுலிங்குக்கு சப்போர்ட் ஆகுதுன்னா நல்லா ப்ளே பண்ண ஒரு வாய்ப்பு இருக்கும். மேத்யூ ஷாட்டு கண்டிப்பாக ட்ரீம் டீம் வந்துடுவார் இந்த இடத்துல. 1. 2வது இதில் பொறுத்தவரை இந்த குமாருங்கிறவங்க ரெட் சாயில் பிச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா அவர் நல்ல பவுலிங் போடுவார், அவரும் ட்ரீம் டீம் வருவார். ஸோ இதில் வந்து மேக்சிமம் நீங்கள் பேட்டர் ஆல்ரவுண்டரில் எடுக்கிறதே பெட்டரான சாய்ஸு. இந்த பவுலரும் விக்கெட் கீப்பரும் வர்றது கஷ்டம். இவர் டாப் ஆர்டரில் வர்றாரு, ஆனால் பவர் பிளேயில் ஒரு விக்கெட் போகுது. லோ பிக்கில் இருக்கார். நீங்கள் ஜிஎலுக்கு ட்ரை பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணிக்கிங்க. எஸ்எலுக்கு பண்ணுறது ரிஸ்க்கு. அவர் பவர் பிளேயில் விக்கெட் போயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல கஷ்டம். ஸோ இவங்க நீங்கள் ரிஸ்க்காக எடுக்கிறதா இருந்தால் சப்போஸ் மேத்யூ ஷாட் இல்லைன்னா வேணால் இந்த ஓப்பனிங் பேட்டரை அந்த மேல்வேரை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் அந்த டீம் வந்து எம்ஐக்கு சப்போர்ட்டாக இருந்தால் தான் அவர் வருவார். ஸோ மேக்ஸிமம் அப்படியே ட்ரை பண்ணுங்கள். ஆனால் மேக்ஸிமம் இப்போதைக்கு மேத்யூ ஷாட்டு, இந்த அஸ்வினி குமார், சௌத்ரி இந்த 3 பேரில் இருந்து கண்டிப்பாக 2 இல்லைன்னா ஒருத்தங்க ஜிஎலுக்கு எடுத்தே ஆகணும். ஸோ வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஜிசிங் பொறுத்தவரை ரெட் சாயில் பிச்சாக இருந்துச்சுன்னா அவர் பவர் பிளேயில் போட்டார்னா ட்ரீம் டீம் வருவார், இல்லைன்னா சௌத்ரி போடுறது எடுக்கிறதே பெட்டரான சாய்ஸு. ஸோ ஜிஎலுக்கு ப்ளே பண்ணுறவங்க அந்த ஃபாரின் பிளேயர்ஸை எலிமினேட் பண்ணி ப்ரிடிக்ட் பண்ணுங்கள். 3 to 4 பேர் அந்த பிளேயருக்கு தக்கணும். இப்போ ஒரு வில்ஜாக் வந்தால் பவுலிங் ஆப்ஷன் இருக்கும், மேத்யூ ஷாட்டுக்கு பவுலிங் விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி யோசித்து ட்ரை பண்ணி அவங்கள எலிமினேட் பண்ணணும். சிங்கிள் ஆப்ஷன் பிளேயர் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்து எலிமினேட் பண்ணுங்கள். இப்போ ருத்தர்ஃபோர்டு, டிகாக்கு அந்த மாதிரி நம்ம ஃபாரின் பிளேயரை கண்டிப்பாக எலிமினேட் பண்ணால் தான் ஜிஎலுக்கு எடுக்க முடியும். 4 பேர் எடுத்தால் போதும். நீங்கள் இன்னும் ரிஸ்க்காக எடுக்கிறீங்கன்னா 3 பேர். ஏன் அப்படின்னா இதில் இந்தியன் பிளேயர்ஸாக நல்ல ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த வென்யூவில் நிறைய இருக்குது. அதே மாதிரி கேப்டன் சாய்ஸு இந்த மேட்ச்சு ருத்ராஜுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அவர் இந்த வென்யூ சார்ந்து நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்து சஞ்சு சாம்சனுக்கு அதிகமாக இருக்குது. சஞ்சு சாம்சன் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ருத்ராஜ் வந்து ரிஸ்கி சிவிசி தான். ஹார்திக் பாண்டியாவை சேஃபாக எல்லாரும் கேப்டன் இது கொடுப்பாங்க. ஆனால் இந்த மேட்ச் பொறுத்தவரை அவர் வந்து ஒரு ட்ரீம் டீம் வரலாம், ஆனால் சிவிசி வர்றது கஷ்டம். அதே மாதிரி வேறு யாருக்கு ட்ரை பண்ணலான்னா எஸ்கான் கொஞ்சம் ஹோம் கிரவுண்ட் பிளேயரு, பேட்டு வேகமாக அடிக்க உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். எஸ்கானு அதே மாதிரி எந்திர், இவங்க 2 பேரில் ஒருத்தங்களுக்கான வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கும். அதே மாதிரி மேத்யூ ஷாட்டுக்கு கண்டிப்பாக ப்ளே பண்ணால் கொடுங்க. இந்த மேட்ச் அவர் உள்ள பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு அதிகம்.
இங்கே விளையாண்ட ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் எல்லாரும் நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ரெட் சாயில் பிச்சு கொடுத்தா தான் பும்ரா, இந்த அஸ்வினி குமார், கம்போஜி இந்த மாதிரி பிளேயர்லாம் சிவிசி அளவுக்கு வருவாங்க. இல்லைனா ட்ரீம் டீம் தான் வருவாங்க. பேட்டர் ப்ளஸ் விக்கெட் கீப்பர்லேயே சிவிசியை ட்ரை பண்ணுறது பெட்டரான ஆப்ஷன் இந்த மேட்சுக்கு. நீங்கள் அப்படி ட்ரை பண்ணுறதா இருந்தால் மேத்யூ ஷாட்டு, பாண்டியாவில் யாராவது ஒருத்தங்களுக்கு வேணால் சிவிசி ட்ரை பண்ணுங்க. ஆனால் பாண்டியாவை விட மேத்யூ ஷாட்டுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அவர் ப்ளே பண்ணாருன்னா ட்ரை பண்ணுங்கள். எஸ்எலுக்கு ப்ளே பண்ணுறவங்க சேஃப் விசிலேயே போய்விடுங்க. ஒரு 2 to 3 டிஃபரன்ஷியல் பிக்கை மட்டும் எடுத்துக்கோங்க. 2 இல்லைனா 3 டிஃபரன்ஷியல் பிக்கு இல்லைனா லோ பிக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள், போதும். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு யூஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த மேட்சோட கண்டிஷன் 2வது டாஸ் யார் வின் பண்ணுறாங்க அதை வச்சு தான் முழு மேட்சுமே இருக்குது. இப்போ வர டாஸ் எம்ஐக்கு கொஞ்சம் ஃபேவராக இருக்குது. ஆனால் லாஸ்ட் நிமிஷம் எப்படி நடக்குதுங்கிறத நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம், பார்ப்போம். தேங்க்யூ.